Hi everyone, welcome to Shandri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபோல்டர் கிரியேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு இன்டர்வியூக்காக ஒரு ரெஸ்யூமை நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஸ்யூமை உங்க நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எப்படி நீங்க சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு பத்தி பார்க்கறது தான் ஃபோல்டர் கிரியேஷன். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபோல்டர் கிரியேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபோல்டர் கிரியேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் கீஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இது எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட நேம்ல ஒரு தனி ஃபோல்டரா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எனக்கு இதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்றது ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் எஸ்ன்னு நான் கிளிக் பண்றேன். நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதுல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டிஸ்க் ஷோ ஆகும். ஒன்று விண்டோஸ், ஒன்று லோக்கல் டிஸ்க் ஈன்னு ஷோ ஆகும், லோக்கல் டிஸ்க் ஜின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. எனக்கு 3 ஷோ ஆகுதா? எப்பவுமே விண்டோஸ் சீன் இருக்கிறதுல நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணக்கூடாது. ஃபைலை வந்து இந்த சீன்றதுக்குள்ள நம்ம சேவ் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் லோக்கல் டிஸ்க் ஜின்னு இருக்கா, இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்ண போறேன். அப்ப நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்கிட்ட ஆல்ரெடி 2 ஃபோல்டர் இருக்கு, அது எனக்கு இப்போ ஷோ ஆகுது. இப்போ நான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணணும். மவுஸ்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணலாம். லேப்டாப் யூஸ் பண்றவங்க நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்களா அந்த பாக்ஸ்ல கார்னர்ல வந்து கிளிக் பண்ணுங்க. கார்னர் சைட்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி எம்டியா இருக்கா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் ரைட் கிளிக் நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அதுல வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நியூன்னு இருக்கா, இந்த நியூவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நியூவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இந்த சைட்ல எனக்கு என்ன ஷோ ஆகுது, ஃபோல்டர்னு ஷோ ஆகுதா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ஃபோல்டர் வருது. இந்த நேம் நான் என்ன பண்றேன்னா ரீநேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் நான் போட்டுக்கிறேன், சரியா? போட்டுட்டு நான் என்ன பண்றேன்னா நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கனாலே இது சேவ் ஆயிடும். பாருங்க எனக்கு சேவ் ஆயிடுச்சா, ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் அந்த ஃபைலை சேவ் பண்ண போறேன். நான் டைப் பண்ணி வச்சிருக்க ஷார்ட்கட் கீஸை இந்த ஃப்ரீயா இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் சேவ் பண்ண போறேன். அப்போ இந்த ஃப்ரீயா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுதா? இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா இங்க .txt சொல்லிட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இதை நான் என்ன பண்றேன், ரிமூவ் பண்ணிட்டு இந்த நான் டைப் பண்ணி வச்சிருக்க ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கதை எதுக்குள்ள போய் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைலை எதுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க திஸ் பீஸ்ன்னு இருக்கா, இந்த திஸ் பீஸ்ன்றதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு டிரைவ் எல்லாமே ஷோ ஆகுது. எனக்குள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கோ என்னோட ஃபைல்ஸ்குள்ள எல்லாமே இங்க எனக்கு மேலே ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் கீழே வந்து லோக்கல் டிஸ்க் எல்லாமே அந்த 3மே எனக்கு ஷோ ஆகுது. நான் எந்த லோக்கல் டிஸ்க் போட்டேன், ஈல போட்டேன். ஸோ நான் ஈயை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஈக்குள்ள தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், அதனால ஈயை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரீயான்ற ஃபோல்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஷார்ட்கட் கீஸ் நம்ம சேவ் பண்ணல, அது வந்து நமக்கு ஷோ ஆகுது. இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோல்டர் கிரியேஷன். நியூவா நீங்க எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த நான் ஷார்ட்கட் கீஸ்ன்னு சொல்லி நான் டைப் பண்ணி வச்சிருப்பேன்னா இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது நல்லா பெருசாவே எனக்கு தெரியுது. ஃபாண்டோட சைஸ் வந்து நல்லாவே எனக்கு கிளியரா பெருசா தெரியுது. உங்க லேப்டாப்லயோ சிஸ்டம்லயோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பாருங்க இங்க 5 ஆப்ஷன் இருக்கும். ஃபைலு, எடிட்டு, அதுல தேர்ட் ஒன் வந்து ஃபார்மேட்னு இருக்கா, இந்த ஃபார்மேட்டை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்டோட சைஸ் இருக்குது. இது பாருங்கள், இங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் வந்து 72 வரையும் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, உங்களுக்கு குட்டி குட்டியாக அந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுதுன்னா நீங்கள் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் 48 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். சரிதா, என்னோட டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ பெருசாக ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகலை, நான் செலக்ட் பண்ணாமலே எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. உங்களுக்கு சப்போஸ் ஷோ ஆகலைன்னா எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி நான் 48 கொடுத்தேன்னா எனக்கு இமிடியேட்டா எனக்கு அதோட சைஸோட எனக்கு ஷோ ஆகுது. நான் செலக்ட் பண்ணாமலே எனக்கு 48 கிளிக் பண்ணோடனே அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகலைன்னா நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட் சைஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நார்மல் சைஸை வச்சுருந்தேன், நான் 24 தான் வச்சிருந்தேன். 24 கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட்லேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ஃபாண்டோட ஸ்டைல். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இங்க கூப்பர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கூப்பர் சொல்லிட்டு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். பாருங்க, அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மாறுது. இங்கேயே ஃபாண்டோட ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியல் சொல்லி இருக்கு, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அது எந்த மாதிரி வேணும், இட்டாலிக் வேணுமோ போல்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் ஓகே மட்டும் கொடுக்குறேன். சரிதா, இந்த மாதிரி வந்து உங்களோட லெட்டர்ஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபார்மேட். ஃபார்மேட்ல போனீங்கன்னா ஃபாண்டோட ஸ்டைலையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதோட சைஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லெட்டர்ஸ் குட்டி குட்டியா இருந்தது, நீங்க டைப் பண்ற லெட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு பெருசாக்கணும்னா ஃபாண்டோட சைஸ் நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸா பெருசா தெரியும் லெட்டர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி லெட்டர்ஸ் நீங்க வேற லெட்டர்ஸ் வேணும்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு போல்டுல வேணும் அப்படின்னா நான் போல்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலயே வந்து போல்டு, ரெகுலர் அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷாண்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.